இடமலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். இன்னைக்கும் நம்ம வந்து நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது ரெண்டையும் வந்து பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பார்க்க போறோம். இன்னைக்கும் நம்மளோட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவரன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் 2 நாள் மழைக்காக நம்ம ஷோ பண்ணலன்றத தெரிவிச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஒன்று நடந்தது. சிவகுமார் வெளியேறினாரு. அவரு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துட்டு வெளியில வந்தாரு. எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு எல்லாம் தான் வந்தாரு. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சுஜாவரணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. 6வது இடத்துல இருந்தவரை வந்துட்டு வெளியேற்றப்பட்டார், ஆனா கடைசியில இருந்த சாச்சனா காப்பாற்றப்பட்டார்னு. இதத்தான் நம்ம வந்துட்டு டே 1ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி இந்த ஒரு பார்ஷாலிட்டி, அதுவும் பப்ளிக் ஃபாரம்ல பப்ளிக் ஓட் போடுறப்போ இது எப்படி பாசிபிள்னு கேக்குறேன் நான். தொடர்ச்சியா அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஃப்ரம் த பிகினிங் பார்த்துட்டு இருக்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க சாச்சனாவை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரே குறிக்கோளாக தான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் எப்பெல்லாம் சாச்சனா வந்து லாஸ்ட் இடத்துக்கு வராங்களோ அப்பெல்லாம் வந்து அதுக்கு முந்தின இடத்துல இருக்கிற ஆளுங்களை எவிக் பண்றதுதான் வேலையா இருக்கு. அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாச்சனாவுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க இருக்கட்டும், பணப்பெட்டி எடுத்துட்டு போகட்டும்ங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து கொண்டு போறாங்க. அதுதான் வந்து அங்க இருக்கிற தகவல், அங்கிருந்து வந்த தகவலா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து இந்த முறை சிவகுமார் அவர்கள் எவிக் பண்ணப்பட்டிருக்காரு. பட் இது வந்து நீங்க சாச்சனாவுக்கு நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் நான். சாச்சனாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபர்ஸ்டா இருக்கு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்க அதுக்காக ஓரளவு கேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தரை நீங்க வந்து வெளியில அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு சரியாப்படலை. நீங்க ஒவ்வொருத்தரா வெளியில அனுப்பிச்சு என்ன எப்போ வந்து நீங்க ஷோவை முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 106 நாள் ஷோவா 130 நாள் ஷோவா கொண்டு போக போறீங்களா, 150 நாள் ஷோவா கொண்டு போக போறீங்களான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஆளா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து எவ்வளவு நாளுக்கு நீங்க மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொண்டு போவீங்க, எவ்வளவு நாள் ஆகும் மொத்தமா வெயிட் பண்ணி வெளியில அனுப்புறதுக்குன்னு தெரியல எனக்கு. பட் சாச்சனா வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. அதாவது அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போற வரைக்கும் சாச்சனா உள்ள இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்ல, இப்ப எவிக்ஷன் சொல்றப்போ பார்த்தா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்னு போனாங்க பாரு, அவங்க மட்டும் தான் எவிக்ட் ஆயிட்டு வராங்க. சோ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியே தேவையில்லையே, எதுக்காக வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தீங்க? இப்ப கொடுத்துட்டு அவங்க புதுசா ஒரு 6 பேரை நுழைச்சிட்டு ஒன்னொன்னா அவங்கள இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இது ஷோ இல்லையே. யார் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுறாங்களோ அவங்களுக்கு போட்டி போடுறதுக்காக தான் இந்த 6 பேரை கொண்டு போறோம். முதல் போனவங்க எல்லாருமே டம்மி தான். இதுல அடுத்த 6 போன அத்தனை பேருமே டம்மி தான். சோ இந்த டம்மியும் விளையாடிட்டு அதுல வந்துட்டு வஸ்ட்ன்ற ரகத்தை நீங்க எடுத்துட்டு வரீங்கன்றதுல எனக்கு தெரியல. சோ அடுத்தது நீ சாச்சனா பத்தி பேசுறப்போ, சாச்சனாக்கு ஹெல்ப் பண்ணோம்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, there is a proverb actually. நம்ம வந்துட்டு ஒருத்தனுக்கு பசின்றப்ப சாப்பாடு போட வேண்டாம், அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்க சொல்லு, அப்படி கத்து கொடுங்க அப்படின்றதுதான் ப்ராவர்ப் அது ஆக்சுவலி. நீங்க என்ன பண்றீங்க, 21 வயசு பொண்ணு, திஸ் இஸ் த ஏஜ் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ கரியர். அந்த 21 வயசுல நீங்க அவளுக்கு கரியரை கத்து கொடுக்காம இந்த மாதிரி இது பார்ஷாலிட்டி, பயாஸ்ட், இந்த வார்த்தைகளுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா திருட்டுத்தனம். இந்த திருட்டுத்தனமா உனக்கு கொடுத்த ஒரு விஷயத்த, உனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஜனங்களை, மக்களை ஏமாத்தி ஒரு பொண்ணுக்கு போற பொண்ணுக்கு ஒரு எதிர்காலத்தை கெடுத்து அந்த பணத்தை கொடுக்க போறீங்க. இது வந்துட்டு எந்த வகையில நியாயம்னுட்டுன்னு விஜய் சேதுபதி மனசாட்சியை தொட்டு சொல்லணும் இந்த விஷயத்த. அவருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தாக்க கண்டிப்பா he has to reply for it. This is not at all a fair game. ஏன்னா வந்து சுஜாவரணி சொல்றது அதுதான். 6வது இடத்துல இருந்தவர் கடைசியா இருந்த சாச்சனா விட்டுட்டு எப்படி அவரை எவிக்ட் பண்றாங்கன்றத கேக்குறாங்க. வாட் கேம் யூ ஆர் ட்ரைங் டு மீன்ஸ், எங்களெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முட்டாளுன்னு நினைச்சிருக்கீங்களா? ஓகே ஃபைன், அடி முட்டாளுன்னு நினைக்காதீங்க, நாங்கெல்லாம் கூட புத்திசாலி தான்றத நான் சொல்ல வரேன். அதர் திங் வந்துட்டு அங்க என்ன நடந்தது அப்படின்னா, எல்லா எவிக்ஷன் டைம் வந்துட்டு எல்லாருமே வந்தாங்க. பட் சிவகுமார் didn't turn up to முத்துக்குமரன். அது என்ன ரீசனுக்காக அது? ஏன்னா முத்துக்குமரன் வெளியிலேயே வரல, அவர் உள்ளேயே தான் இருந்துட்டார் அவரு. இல்ல, சிவகுமார் அவர்கள் வந்து அவரு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் பேசினதா நான் பாக்குறேன். பட் எல்லாமே வந்து எடிட் பண்ணிருக்கிறதா பார்க்க முடியுது.
ஓகே. அவர் சில விஷயங்கள் வந்து சில வார்த்தைகள் நிறைய சொல்லியிருக்காரு. பட் அது எல்லாமே எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட்டட். ஓகே, டூ ஓகே. டூ ஹவர் ஷோல வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஹவர் ஷோவும் வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே. அதுவும் கூட ரொம்ப வேர்ஸ்டா தான் போயிட்டு இருந்ததா நான் பார்க்குறேன். அண்ட் சிவகுமாரோட எவிக்ஷனும் என்னை பொறுத்தவரை அது அன்ஃபேர் எவிக்ஷன் என்னை பொறுத்தவரை. அண்ட் முத்துக்குமார் வந்து அவரோட கேம் ஆடுறாரு. அவருடைய கேம் ஆடுறாரு. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அது மாறப்போறது இல்லை. பட் எல்லாரும் சொல்றது என்னன்னா, சாச்சனா விட்டு நீங்க விலகுங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. இன்க்ளூடிங் சிவகுமார் அவர்கள் உட்பட எல்லாருமே சொல்றது சாச்சனா விட்டு விலகுங்க அப்படிங்கறதுதான். பட் அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லைக் 2 பேருமே தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். சாச்சனா வந்துட்டு அந்த எம்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால முத்துக்குமார் இஸ் கோயிங் டு வின் த கேம், ஸோ ஐ வில் பி த ரன்னர் அப், அந்த மாதிரி போறாங்க. முத்துக்குமரன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவங்க டேடியும் டாட்டரும் இந்த காம்ப்ல வந்துட்டு நாம போகலாம்னு சொல்லிட்டு முத்துக்குமார் வந்துட்டு அப்படி போறாரு. சோ எல்லாமே கேம். முத்துக்குமார் வந்துட்டு அவருக்கு வந்து மேனிபுலேட் பண்றாரோ இல்ல டாமினேட் பண்றாரோ, சம்திங் இஸ் கிவிங் கான்டென்ட். சோ லெட் ஹிம் பிளே இண்டிவிஜுவலின்றதுதான் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அன்னைக்கு நடந்தது என்னன்னா, விஜய் சேதுபதி சார் இதுல ப்ரோக்ராம்ல சாச்சனாவை ரோஸ்ட் பண்ணிட்டாராமா. அது எப்படி அது மைல்டா கிரில் பண்ணாருன்றது எனக்கு தெரியல. ரோஸ்ட் பண்ணிட்டாருன்றத பார்த்த உடனே ஆஹா அப்படின்னுட்டு நானும் வாயை பொழந்து போய் பார்த்தேன். நானு அங்க ஒண்ணுமே இல்ல. த வே ஹி இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின், ஒரே ஒரு 5 இல்ல 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய விஷயம் ஹரிஷ். அது ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் அத சுத்தி 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 இவர் விஜய் சேதுபதி சொல்றாரு, நீங்க என்ன சுத்தி விடுறீங்கன்னு. சுத்தி விடுறது இவங்க இல்ல, விஜய் சேதுபதி தனக்கு எப்படி பேசணும்னு தெரியாம, தனக்கு ஹாஸ்ட் பண்ண தெரியாம சுத்தி விட்டுட்டு இருக்காரு. இவருக்கு பண்ண தெரியலன்றதுனால அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. 10 நிமிஷம் முடிக்க நீ என்ன டீம் மானக்கா, வெசல் வாஷிங் டீம் அவங்க. அப்ப வெசல் வாஷிங் டீம் வந்துட்டு நீ எத்தனை பவுல் கொடுத்தாலும் நீ தொலைக்கி வைக்க வேண்டியது தானே. இதுல என்ன இது ஏன் பவுல், இது காமன் பவுல், இந்த பவுல் அந்த பவுல்னு இது ஒரு கேள்வி. இது சட்டுன்னு முடிச்சிட வேண்டியதுதான். இது 3/4 மணி நேரம் இது ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அடுத்த சாப்டருக்கு போய் அந்த அடுத்த சாப்டர்ல சௌந்தர்யா எந்த டீம்னாக்கா குக்கிங் டீம்னு வரும்போது சாச்சனா நீ என்ன டீம்னு கேக்குறாரு, இது வெசல் வாஷிங். சோ இந்த பொண்ணு வந்துட்டு நம்மள பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இந்த பொண்ணு கேம் ஆடுதா, இல்ல விஜய் சேதுபதியும் இந்த பொண்ணும் சேர்ந்து நம்மள பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்களா, ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த பொண்ணு ஐ வில் டீல்னுட்டு அந்த டீல்ன்ற வார்த்தையை பலமுறை சொல்றா. சோ இந்த டீலிங் வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ட் சாச்சனா கம்பைன்ட் ஆர் டூயிங் திஸ்ன்றதுதான் இந்த ப்ரோக்ராம வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போறாங்கன்றதுதான் நான் பாக்குறேன். என்னோட பார்வை அதுதான். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த சீன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சீசன்ல சித்தப்பு சரவணன் அவர்களும் வந்து சாண்டியும் பேசிக்குவாங்க. நான் சொல்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு இவர் சரவணன். அதுக்கு இவரு நான் சொல்றது அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அது எங்கெங்கயோ போய் ஒரு 20 நிமிஷம் அந்த இதே நான் சொல்றதுன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும் இருந்தது. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றது கிடையாது. இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கிறதும் யாருக்கும் புரியல. இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு யாருக்கும் புரியாது. சாச்சனாவுக்கு வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரிதான் அவங்க இப்ப நடந்துக்கிறாங்க. விஜய் சேதுபதி ஹாஸ் பண்ணவும் தெரியல. அவர் வந்து இதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு விஜய் சேதுபதி. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2 hours டைம் கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. They are spoiling the entire show. எல்லாரோட டைமும் எவ்வளவு வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதுதான் சொல்றேன். கமலாசன் அவர் இருந்தா, நான் சொல்றது 10 நிமிஷம், கமலாசன் இருந்தாக்க 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பாரு. இததான் கேட்டிருப்பாரு, நீ என்ன டீம், உன் வேலை என்ன, இது சொன்னதுல என்ன தப்பு, நீ என்ன ரீசனுக்காக கட் பண்ண. இதை விட்டுட்டு நீங்க 1000 கேள்வி கேட்டுன்னுட்டு அப்புறம் அந்த பொண்ணு நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன்னு சொல்றதையும், ஓ நீ அந்த பொண்ணு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிச்சாம்பா, சரி நீ எப்படி டீல் பண்ணுவ அப்படின்னு கேட்டாக்க, இல்ல சார் எனக்கு மனசுல தோன்ற நான் சொல்லுவேன். ஓ அது மனசுல தோன்றதுதான் டீல்னு சொல்லிச்சாம்பா.
சோ ஹி இஸ் கிவிங் எக்ஸ்பிளனேஷன். என்ன சொல்றது, ஒரு சமாதான புறாவா வந்துட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன கொந்தளிக்கிறாங்கல்ல சோசியல் மீடியால, இந்த பொண்ணு இப்படி பேசுது, இப்படி பிஹேவ் பண்ணுது, இது இந்த வயசுல இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு. சோ நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு இவரு சாஃப்டன் பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயத்த. இதுதான்ப்பா விஷயம், இப்படி பண்ணுதான்ப்பா அந்த பொண்ணு, அப்படி பண்ணுதான்ப்பா பொண்ணு, இவ்வளவும் பண்ணிட்டு அந்த பொண்ணு நக்கலா சிரிக்கிறா. அதுவும் வந்துட்டு ஹைலைட் ஆயிடுச்சு. அதனால இது வந்துட்டு தட்டி கழிக்க முடியல. சோ வாட் இஸ் சேயிங்னா, சாச்சனா நீ எப்படி சிரிக்கிறன்னு எனக்கு தெரியல, பட் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது உண்மையிலேயே இது ஒரு சீரியஸான ரோஸ்டா இருந்திருந்தால் அந்த பொண்ணு அழுதுருக்குமா அழுதுருக்காதா? அந்த சாச்சனா வந்து லாஸ்ட் வீக்கும் ரோஸ்ட் பண்ணதான் சொன்னாங்க, பட் அப்படி எதுவும் இல்ல. இந்த வீக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அது அது அப்படி ஒன்னும் ரோஸ்ட் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்னமோ ஜாலியா கன்வர்சேஷன் நடந்த மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஜாலியா ஒரு கன்வர்சேஷன் நடந்த மாதிரியும், அதை வந்து நம்ம எல்லாம் டைம் இதாகுது, வேஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம வந்து சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தது ஆக்சுவலா. பரவாயில்ல ஹரேஷ், அப்படி பண்ணா கூட பரவாயில்ல, ஏதோ என்டர்டைன்மெண்ட் பாக்குறாங்கன்னு சொல்லி நீங்க பண்ணாலும் பரவாயில்ல. நம்மள முட்டாள்களை ஆக்கிட்டு இருக்காங்க, அதுதான் வயத்தறிச்சலா இருக்கு. என்ன சொல்றது, அந்த சிங்குலர்ல பேசக்கூடாதுன்றதுனால நம்ம ஒரு கம்பேர் நம்ம ஒரு இதுல இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பேசுறோம் அப்படின்றப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நாமளும் கண்ட்ரோல் பண்றோம். அந்த அளவுக்கு கோபம் வருது, அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது. நல்லா தெரியும், விஜய் சேதுபதிக்கு நல்லா தெரியும் நாம தான் சுத்த விட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். நான் நேத்து நடந்த ஷோ வரைக்குமே பேசுறேன் நானு, மத்ததெல்லாம் வேண்டாம். நேத்து நடந்தது வந்துட்டு தான் சுத்த விடுறாருன்றது நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் அவர் சுத்த விட்டாரு. இப்போ இந்த பொம்மையை ஷோ நடத்த தெரியல, அவர் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிற கான்டென்ட்டும் எல்லாம் தான் போயிட்டு இருக்காரு அவரு. சோ அப்படி இருக்கிறப்போ ஃப்ளோல என்ன வருதோ அதை அப்படியே வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகல. அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்னா இருந்திருக்கும், ஆனா வந்த கண்டென்ட் ஒன்னா ஆயிடுச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். நான் அந்த சாச்சனாவுக்கு இவ்வளவு டைம் கொடுத்து நீங்க ஒரு விளக்கம் கேட்டு பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த பொண்ணு நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படியும் பதில் கொடுக்க கிடையாது. எப்படினாலும் பதில் கொடுக்காத அந்த பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. இல்ல நான் என்ன தெரியுமா கேக்குறேன், தர்ஷிகாவும் ஜாக்லினும் குக்கிங் டீம்ல இருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. உனக்கு குக்கிங் டீமுக்கு சம்பந்தமே இல்ல, நீ வெசல் வாஷிங் டீமே உருப்படியா செய்யல, உனக்கு குக்கிங் டீம்ல சம்பந்தமே இல்ல. ரெண்டு பேர் ஏதோ பேசிக்கிறாங்க. இப்ப குக்கிங் டீம்னா கூட இப்ப வீட்டுல நாம சமைக்கணும்னா கூட முன்னாள்ல இருந்தே நம்ம இப்ப இது பண்ணுவோம், நாளைக்கு சாம்பார் வைக்கணுமா, கார குழம்பு வைக்கணுமா, வத்த குழம்பு வைக்கணுமான்னுட்டு நாம இங்க இது பண்ணிக்கிறது. அது வந்துட்டு குக்கிங் டீம் குக் பண்றவங்களுக்கு தான் தெரியும், அதுக்கு வெங்காயம் இருக்கா தக்காளி இருக்கான்றதெல்லாம் வந்துட்டு பேசிப்பாங்க, ஒரு டிஸ்கஷன். she unwantedly interfered in that discussion. அதுல வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அவங்க பிரஷர்ல இருக்காங்க, அதுக்காக இப்ப அதெல்லாம் ரீசன், அந்த ரோஸ் கட் பண்றதுக்கு அதெல்லாம் ஒரு ரீசனா சொல்றா. என்ன அதாவது சாச்சனாவை பொறுத்தவரை சாப்பாடு அந்த விஷயத்துல மட்டும்தான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. வெறும் சாப்பாடு தான். அதனால அது என்ன ஆகுது அப்படின்னா, கிச்சன் டீம் வந்து அவங்க சமைக்கிறத பத்தி ஏதாவது பேசுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அதை சமைக்கணும் அப்படிங்கிறது தான், அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான் பாக்குறாங்க சாச்சனா. அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சமைக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட் தான் கொடுக்கறதுக்கு போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் அது எனக்கு தெரிஞ்சு அந்த வகையில விஜய் சேதுபதி கேட்டிருந்தா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாச்சனாக்கு. அது இல்லாம இவரும் சுத்தி வச்சு கேட்கிறாங்க. சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை அவர் கேட்டிருக்கலாம், ஏமா உங்க குக்கிங் டீம்ல ரெண்டு பேரும் என்னதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க, உனக்கும் அதுக்கும் என்னமா சம்பந்தம், கொடுத்தா நீ சாப்பிட போற, இல்ல சாச்சனா இது கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து கொடு, வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கொடுன்னு உன்னை யாரும் கேட்க போறதில்ல, உனக்கும் அதுக்கும் என்னமா சம்பந்தம். ரெண்டு பேர் அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னுட்டுன்னு நான் ஒரு என்ன சொல்ற, ஒரு சீனியர் பர்சனா இருந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு அதை தான் அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணு தலையில தட்டி உட்கார வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன எக்ஸ்பிளனேஷன் வேண்டி கிடக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்குன்னு எனக்கு தெரியல, இப்ப வரைக்குமே தெரியல. இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ ஒரு கண்டஸ்டன்டா நாங்க பாக்கல, நாங்க அந்த பொண்ணை ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பாக்குறோம், ஒரு பசிக்கு பஞ்சத்துல இருக்கிற பொண்ணா பாக்குறோம், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பொண்ணாதான் இப்ப நாங்க பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நாங்க கண்டஸ்டன்ட் சாச்சனாவா பார்த்தோம்.
ஆனா இப்போ இந்த 3 ஆங்கிள்ஸ்ல நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ இது கொண்டு வந்தது வந்துட்டு சாச்சனா அண்ட் விஜய் சேதுபதி, அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கண்டஸ்டன்ட் கிடையாது, ஏதோ ஏழை வீட்டு பொண்ணு இங்க சாப்பிட வந்திருக்கா, அப்படிதான் நாங்க பாக்குறோம். நாங்க இது நல்லா இருக்கா? அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே வந்து அந்த பிகினிங் அந்த பொண்ணு குக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. தனக்கு என்ன தேவையோ அதை வந்து சமைக்கணும், தனக்கு எப்படி சமைக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் சமையல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் வந்து அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கே தவிர டாஸ்க்ல கூட ஒன்றும் பெரிய பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சொல்றது வந்து நான் ஒரு டீம் பிளேயர், நான் கேம் பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் அப்படி ஒன்றும் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல விஜய் சேதுபதி இருக்கார். பட் அதெல்லாம் கேள்வி கேட்காம சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு இவர் ஒரு இடத்துல இருந்து சுத்தி போறாரு, அந்த பொண்ணு ஒரு இடத்துல இருந்து சுத்தி வராங்க. அது நீங்க டைரக்டாவே கேட்டிருக்கலாம் பேசாம விஜய் சேதுபதி. நீங்க இவ்வளவு சுத்தி போய் கேட்கறது 3/4 மணி நேரம் ஓட்டிட்டாங்கல்ல அவங்க. நமக்கு வந்து டைம் வேஸ்ட் இல்ல. இல்ல அவங்களுக்கு நமக்கு டைம் தேவை, அவங்களுக்கு அதுதானே தேவை. அப்புறம் இன்னொரு விஷயம் ஹரிஷ், இந்த மிட் நைட் பிரியாணி கேங்குன்னு கண்டுபிடிச்சிட்டாராமா. அது புடிச்சிட்டு அவங்கள வந்துட்டு கேள்விகள் கேக்குறப்ப இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சௌந்தர்யா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு எத்தனை கூத்து கட்டி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு பொக்கிஷத்தையே வந்துட்டு பிரிச்சு இதை எடுத்துட்டா மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. ஜாக்லின் தன்னோட எச்ச பிளேட்டை கழுவுறதுக்காக அந்த விம்பார்ல அந்த லிக்விட எடுத்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணதுக்கு அது எப்படி நீ கொண்டு போலாம் இங்க இருந்துன்னுட்டுன்னு எத்தனை கேள்விகள் கேட்டீங்க, அதுல எத்தனை ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்தது. இப்ப இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பிரியாணிக்கு அங்க பிடிச்ச உடனே சௌந்தர்யா நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை திருட்டு இந்த திருடர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிச்சிட்டாரு. இதுவும் நல்லா தான் இருக்கான். அப்போ இது ஏன் நல்லா இருக்கு? சாட்சனா இருக்கிறதுனால இது நல்லா இருக்கு அவருக்கு பாக்குறதுக்கு. இப்போ இது மத்தவங்க பண்ணினா, இப்ப ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாம் பண்ணினாக்கா நீ அவ்வளவு வார்த்தை நீ பேசுவ, அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு பசங்க மாடலிங்ல இருக்கிறாங்க, ஒரு சீரியல்ல இருக்காங்கன்னு ஒரு மரியாதை, ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மரியாதை கூட இல்லாம அவங்கள வந்துட்டு ரொம்ப உனக்கு கீழே வந்த கண்டஸ்டன்டா உன்னால ட்ரீட் பண்ண முடிஞ்சது. ஏன் இப்போ பண்ண முடியல பிரியாணி டீம்? இந்த டீம்ல வந்து சாச்சனா இருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்மளும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து மிட் நைட் பிரியாணி கேங்கு, மிட் நைட் சமையல் கேங்கு. இதை பத்தி விஜய் சேதுபதி பேசணும் அப்படிங்கறத நம்ம ஃப்ரம் த பிகினிங் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அது ஆரம்பத்திலே கேட்டிருந்தா கொஞ்சம் விஷயம் வந்து பெருசா போயிருக்கும் அப்படின்னு பாக்குறேன் நான். கொஞ்சம் அது காரசாரமா பிரச்சனையா போயிருக்கலாம் ஆரம்பத்துல கேட்டிருந்தா. பட் இவ்வளவு தள்ளி வந்து கேட்டு அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போறது வந்து எனக்கு தெரிஞ்ச அதுல ஒண்ணும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் அணி பெண்கள் அணி பிரிச்சிருந்த டைம்ல ஆரம்பிச்ச விஷயம் அது. அந்த டைம்ல வந்து 2 அணிகளுக்கும் தனித்தனி கிராசரிஸ் கொடுத்திருந்தாங்க. 2 அணிகளும் தனித்தனியா கிராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்கள் அணிக்கு வந்து பெண்கள் அணி தரப்புல இருந்து சாட்சனா ரைஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து அந்த ரைஸ்ல இருந்து தான் வந்து அவங்க சமைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. பட் நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்காம சாச்சனா வந்து அரிசி கொடுத்ததை நீங்க பாராட்டுனீங்க அன்னைக்கே நீங்க இதை கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா 2 அணிக்கும் தனித்தனியா கிராசரிஸ் இருக்கிறப்போ எதுக்கு வந்து அந்த அணியோட கிராசரியில நீங்க நைட் சமைக்கிறீங்க, நான் இதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிராசரிஸ் அனுப்பியிருப்பேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கே இந்த ஆண்கள் அணி பெண்கள் அணி அந்த கோட்டை நடுவுல போட்ட கோட்டெல்லாம் அன்னைக்கே எடுத்துருக்கலாம் அழகா. பட் அதெல்லாம் இல்லாம டிலே பண்ணி நீங்க பண்ணதுனால அதுல ஒரு கண்டென்ட் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை அதுல ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. நீங்க வந்து நீங்க மிட் நைட் குக்கிங் டீம், அந்த டீம் வந்து குக் பண்றாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஓகே. அதனால அந்த மிட் நைட் பிரியாணி கேங்னால கண்டென்ட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ இல்ல அவங்க வந்து முன்னையாவது காசிப்ஸ் பேசுற அளவுக்கு இருந்தாங்க. ரெண்டாவது சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தாங்க. ஏன் அதெல்லாம் கேட்டிருக்கலாம்ல? நான் அதான் கேக்குறேன். இப்ப சௌந்தர்யாவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணணும், ஜாக்லின் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணணும்னு சொன்னீங்களேன்றது நீ அதை கேட்டிருக்கலாம்ல. சரி செய்திங்க திருட்டுத்தனம் எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கலாம்லன்றத அதை கேட்டிருக்கலாம்ல, ஏன் அதை கேட்கல? இல்ல கேட்க மாட்டாரு. ஏன்னா இந்த கேங்ல வந்து சாச்சனா இருக்காங்க, சாச்சனா தான் வந்து மெயினா இருக்கிற ஆளு அப்படிங்கிறதுனால
எனக்கு தெரிஞ்சு இதுல கேட்க மாட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். பட் அதே மாதிரிதான் இருந்தது. பட் இன்னும் நீங்க வந்து கடுமையா பேசியிருக்கலாம், கடுமை காட்டியிருக்கலாம் அந்த அந்த கேங் கிட்ட என்ன கேட்டா. ஏன்னா அவங்க பண்ணது வந்து தப்பு அப்படின்னா சௌந்தர்யா பண்ணதும் தப்பு, அவங்க பண்ணது சரி அப்படின்னா சௌந்தர்யா பண்ணதும் சரிதான் நான் சொல்லுவேன். சரிதான். சௌந்தர்யா வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்தாங்க, ஒரு ஒரு கேர்டு இது பன்னீர் ஒண்ணு எடுத்தாங்க, பன்னீர் பீஸ் ஒண்ணு எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து அவ்வளவு சண்டை நடந்தது. பட் இன்னைக்கு வந்து அதே அதே திருட்டு பிரியாணி பண்ணி சாப்பிட்றாங்க இவங்க எல்லாம். சோ இவங்க பண்ணதெல்லாம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குன்னா அப்ப சௌந்தர்யா பண்ணது மட்டும் ஏன் ஜாலியா இல்ல ஒரு கேள்வி தானே எழுது. அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் சேதுபதி தான் இருக்காரு. அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் அதை வந்து பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுவே நீங்க ஜாலியா இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரேஞ்சுக்கு பேசிட்டு போயிருக்காரு. அதுவும் நேத்து இவர் சொன்னதுக்கு அந்த டாபிக் எல்லாம் பேசி முடிச்சது இவர் சொன்னதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டே சமைக்கலாமான்னு தர்ஷிகா கேக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு தான் வந்து இவர் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு போயிருக்காரு அவங்ககிட்ட அப்படின்னு பார்க்க முடியுது. கொஞ்சம் கடுமை காட்டியிருந்தா இந்த இஷ்யூ அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். இதுல இன்னொரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டு போனாரு போகும்போது. சரி இது வரைக்கும் தான் பண்ணினாரே அப்படின்னுட்டுன்னு பார்த்தாக்கா அடுத்தது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு போறாருன்னா, இப்ப இந்த வீக் வந்து கேப்டன்சிக்கு ஜெஃப்ரியும் சாச்சனாவும் விளையாட போறாங்க. என்ன எப்படி இருக்குன்னுட்டுன்னு சுவாரஸ்யமா இருக்க போறதா என்னன்னுட்டுன்னு இவருக்கு அவ்வளவு ஆவலா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. எது சாச்சனாவோட கேப்டன்சியா நீ முன்னாலே பாத்துட்ட, ஜெஃப்ரி வந்துட்டு சொல்லிட்டான் அந்த பையன் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு, கேப்டன்சி அந்த பொண்ணுக்கு விட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இந்த பையன் சொன்னதை வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இது நடக்குது. சோ உனக்கு தெரிஞ்சிருச்சு, சோ கேப்டன் வந்துட்டு சாச்சனாவை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அதுல ஆனந்தம் அடைஞ்சிட்டு போற. விஜய் சேதுபதி சார், there is no words to abuse you. எனக்கு என்னென்ன வேர்ட்ஸுங்க உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல. you're going damn cheap. அது நீ ஜெஃப்ரிக்கு நீ சொல்லலன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜெஃப்ரி நேத்து தான் வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரியோட நெற்றிக்கண்ணை திறந்தாங்க. இது வந்துட்டு நீ உனக்காக விளையாடலடா, உன்னை நம்பி 4 பேரை அனுப்பினாங்க, உனக்குன்னுட்டு 4 ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ இது வரைக்கும் இங்க கேப்டன் ஆகல, சோ யூ ஹாவ் டு டேக் திஸ், நீ யாருக்கும் விட்டு கொடுக்காதன்னு சொல்லி சௌந்தர்யா அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் தான் ஜெஃப்ரி மரமண்டையிலேயே ஏறிச்சு அந்த விஷயம். சோ நம்ம கேப்டன்சி நம்மளோட லீடு இது, நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கறதுக்காக யாரும் வரல. சோ அப்படி இருக்கும் போது நாம ஆடணும்னுட்டு தான் ஜெஃப்ரி இன்னைக்கு கேப்டனா உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இந்த விஷயம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் நடந்துட்டதுனால வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு தெரியாது இந்த விஷயம். சோ அவர் வந்துட்டு ரொம்ப ஆவலா போயிருக்காரு, சாச்சனா தான் வந்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இதை விட என்ன கேவலம் இருக்க போது சொல்லு இந்த ஷோல. இல்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, சாச்சனா தான் வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஏன்னா ஜெஃப்ரி சொன்னது அதான் சொன்னது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு, நான் கேப்டன்சி வந்து விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சௌந்தர்யா அன்னைக்கு நைட் வந்து ஜெஃப்ரி கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கு வந்து இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, உனக்குன்னு ஒரு டீம் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்களுக்காக நீ ஏதாவது வந்து உன்னுடைய கேப்டன்சில நீ ஏதாவது இது பண்ணி காட்டணும், ஒண்ணுமே இல்லாம நீ வந்தது வேஸ்ட்ங்கிற மாதிரி காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு ஃப்ரெண்டா ஒரு அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்னுடைய சைட்ல இருந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னாரு ஜெஃப்ரி. ஸோ அந்த ட்ரை பண்ணதை அழகா இன்னைக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து அழகா முடிச்சு கேப்டன் ஆயிருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில இப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்களுக்கு இது ஒரு என்ன சொல்றது அதிருப்தியா இருக்கும், ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு. பட் அது வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டனா வந்து ஜெஃப்ரி ஒழுங்கா செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் முடிப்பாருன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ஆனா சௌந்தர்யாவோட அட்வைஸ் வந்துட்டு கரெக்டா இருந்தது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு ஜெஃப்ரியோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க்லயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வாட் இஸ் கோயிங் டு டூ அப்படின்றத பாக்கணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்கள்ல அந்த வீக் டாஸ்க்ல எல்லாம் வந்தப்போ
தண்ணி வந்துட்டு நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன், ஜாக்லின் வந்து என்கிட்ட வந்து தண்ணி வாங்கணும். சோ இதெல்லாம் வந்துட்டு அந்த பையன்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் வேலை செய்து மூலன்றப்போ வந்து அந்த பையன் என்ன பண்றான்றத பாக்குறது எனக்கும் ஆவல. சாச்சனா மாதேவிக்கு வந்துட்டு அந்த ராணி இது கொடுத்துட்டு அந்த தலையில தலைகணத்தோட கிரீடத்தையும் சேர்த்து அழுத்தி வச்சதுல நம்ம அதையும் பார்த்துட்டோம், அந்த சீனியும். ஸோ வி ஆர் நாட் ரெடி டு ஃபேஸ் இட். ஸோ இனியும் வந்துட்டு சௌந்தர்யாக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்துக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இன்னொரு விஷயம் ஹரிஷ், நம்ம பேச வேண்டியது என்னன்னா, தர்ஷிகாவும் விஷாலும் இது என்ன மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிறது, ஹக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கன்றாவிங்க எல்லாம் இதெல்லாம் கேட்கவும் முடியல, அவங்களால விட்டுட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு, விட்டுடு. தர்ஷிகா கிட்ட விஷால் சொல்றாரு, ஜாக்லினுக்கு ஈக்குவலா என்னால போய் விளையாட முடியல, ஜாக்லினை தேடி போய் என்னால பேச முடியல. என்ன ரீசன்னா, ஜாக்லினோட ஷோ வந்துட்டு அந்த கலக்க போவது யாருதான் அவங்க லாஸ்டா பண்ணினதான். சோ ஆஃப்டர் தட் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஷோ கிடையாதான். பட் ஆனா விஷாலுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து இப்ப இங்க இருந்து அவர் கிளம்பி போனார்னாக்கா எல்லாம் கியூல நிக்கிற மாதிரி சொல்றாரு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால வந்துட்டு நான் அவர் சொல்றது வந்துட்டு அவரோட ஸ்டேட்டஸ பத்தி பேசுறாரு. என்னோட ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் இறங்கி போயெல்லாம் வந்து நான் ஜாக்லின் கிட்ட பேசுறதுக்கு இல்லைன்னு. நம்மளுக்கு பாக்யலட்சுமியில உனக்கு கேரக்டருக்கு டம்மி பண்ணிட்டாங்கன்றதுனால நீயே வெளியேறின, இதுதான் அங்க நடந்தது. இப்போ நீ எதுக்கு வந்துட்டு நீ இவ்வளோ இதுவா பேசிட்டு இருக்க? சரி, நீ உன்னோட பெருமைகளை பேசு, நாங்க யாரும் வந்துட்டு அதை கமெண்ட் பண்ண போறது இல்ல. நீ பெருமையா, ஓகே ஃபைன், நீ ரொம்ப அழகா இருக்கியா, அழகா இருக்க, மாடல் பண்ணியா, பண்ண, இவ்வளவு கஷ்டப்பட்டியா, ஐயோ கஷ்டப்பட்டியா, அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க போறோமே தவிர நீ ஜாக்லினை வந்துட்டு டம்மி ஆக்கிட்டு நீ ஏற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்ப அந்த கான்வர்சேஷன்ல ஜாக் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜாக் வந்து அவங்க இப்ப கூட ஒரு ஷோ போயிட்டு இருக்கு, ஜாக்கோட ஷோ இப்ப கூட ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவங்க பிக் பாஸ் வீட்டுல இருந்தாலும் இப்பவும் அவங்க அவங்க பண்ண ஒரு ஷோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிருக்காங்க. இப்பவும் அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால ஜாக் வந்து அவங்களுக்கு ஷோஸ் நிறைய இருக்கு. ஜாக்குக்கு வந்து ஷோஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் இருக்கு. விஷாலுக்கு வந்து பாக்யலட்சுமிக்கு அப்புறம் பெரிய இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எதுவுமே வந்தது இல்லை இது வரைக்கும். இதே மாதிரி இல்ல, இதே மாதிரி எல்லா சீசன்லயும் வந்து எனக்கு வந்து வெளியில நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, ஸ்கிரீன் பிளே நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய சீன்ஸ் வரும், எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரப்போகுது எனக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே இன்னைக்கு வந்து யூடியூப் ரிவ்யூஸா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல, பேசப்பட்ட எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. ஆரி எங்க இருக்காருன்னு தெரியல. ஆமா, வனிதா அவங்க யூடியூப் ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓவியா ரொம்ப நிறைய பேசப்பட்டாங்க. ஓவியாவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸும் பெரிய, அன்னைக்கு அந்த டைம்ல ஆர்மிங்கிற அந்த வார்த்தையே வந்துச்சு பிக் பாஸ் சீசன்ஸ்ல. ஓவியா ஆர்மி தான். ஆமா, இப்ப ஓவியா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓவியாவுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கு இன்னுமே, பட் ஓவியாவுக்கு வந்து பட வாய்ப்பே இல்லாம இருக்கு, அப்படியேதான் இருக்கு. அதே மாதிரி நிறைய இருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து இப்பதான் ஓரளவு வந்துட்டு இருக்காரு, அவருக்கு இப்பதான் 1-2 படம் இப்பதான் வந்துட்டு இருக்கு. நிறைய இருக்காங்க இது மாதிரி பிளடி பேக்கர் பண்ணி, இவரும் இப்பதான் ஓரளவுக்கு பெரிய அளவு வந்துட்டு இருக்கு. கவினும் இப்பதான் ஓரளவு பெரிய அளவு வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு 2-3 வருஷம் கேப் தான் இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாருமே உள்ள போயிட்டு வெளியில வந்து எல்லாருக்குமே வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. எல்லாருமே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டாங்க. கேப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ விஷால் மட்டும் வெளியில போன உடனே, வாங்க தம்பி, நான் உங்களுக்கு வந்து ஹீரோ கேரக்டர் கொடுக்குறோம், 2 கோடி ரூபா வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நீங்க வாங்க பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களா? அப்படி கூட கொடுக்கட்டும், 2 இல்ல 3 கோடி கூட உனக்கு கொடுக்கட்டும், நீ அதை பெருமையா சொல்லு, நாங்க வந்து அதுக்காக சந்தோஷப்படுறோம். நீ அந்த இதை வச்சுட்டு ஜாக்லின் வந்துட்டு இது கலக்க போவது யாருதான் லாஸ்ட் ஷோ அவங்க பண்ணதா, அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ணல, நான் வந்து அவங்க கிட்ட போய் பேசணுமா, அவங்களுக்கு ஈக்குவலா போய் பேசணுமா, அவங்க ஈக்குவலா நான் இறங்கி போகணுமான்னு கேக்குறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா. அந்த இடத்துல சிம்பதி தேடிக்கிறாரு அவரு, அதான் நான் பார்த்தேன். தர்ஷிகாட்ட சிம்பதி தேடிக்கிறாரு அவரு. எப்படி பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பேசினா நம்மளுக்கு வந்து ஃபேவரா நடந்துக்குவாங்க தர்ஷிகா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல அது ஒரு சிம்பத்தியா பாக்குறாரு அவரு. அப்படிதான் நான் பாக்குறேன்.
ஏன்னா இல்ல இப்படி எல்லாம் பேசினா மட்டும்தான் தர்ஷிகா கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. பட் நீங்க இல்ல அதுக்காக வந்து இவங்க ஜாக்கா வந்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு சரியா படல. இல்ல இதுக்கு நான் ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்துட்டு ரொம்ப பீக்ல வளர்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் வந்து என்ட்ரி ஆன உடனேயே வந்த வேகத்திலேயே நல்லா வளர்ந்த ஒரு பையன் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு இதுல பிரஸ் மீட்ல வந்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நான் அழகா இருக்கேன்னு எங்க அப்பா அம்மா இது பண்ணினது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப இதுவா சொல்லிட்டு, நான் அழகா பிறந்ததுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்னுட்டு அந்த ஆட்டிடியூட் அந்த பாடி லாங்குவேஜ் கொடுத்தாரு இல்ல, அப்படியே தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன அந்த எந்த அதை தவிர எத்தனையோ டைரக்டர்ஸுங்க எனக்கு கதை சொன்னாங்க, 40 டைரக்டர்ஸ் மேல எனக்கு கதை சொன்னாங்க, நான் தூங்கிட்டேன், இந்த ஒரு டைரக்டர் சொன்னப்பதான் வந்துட்டு நான் முழிச்சு கதை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுதான் நான் சொல்றேன், அந்த டைரக்டரை பெருமைப்படுத்து. இந்த டைரக்டர் கதை விஜய் டிவி பேக்கப் இருக்கு இருக்கு இல்ல, இந்த டைரக்டர் எனக்கு சொன்னாரு, கிடையாது. நம்ம வந்துட்டு அதுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா நீ மத்த 40 டைரக்டர்ஸ் நீ பண்ண பாரு, அதனாலதான் உன்னை அடிச்சது ஜனங்க. இதேதான் வந்துட்டு இப்போ விஷால் சொல்லிட்டு இருக்கிறது. எனக்கு வந்துட்டு இப்படி லைன்ல நிக்கிறாங்க, ஜாக் லெவல்க்கெல்லாம் நான் இறங்கி போய் பேச முடியாது, ரொம்ப தப்பான ஆட்டிடியூடு விஷால், கைண்ட்லி ட்ரை டு சேஞ்ச் த ஆட்டிடியூட். ஏன்னா நீ வளர வேண்டிய பையன், வெளியில வந்தாக்க உனக்கு ஃபியூச்சர் இருக்கு, கெரியர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தர்ஷிகா கூட நீ பண்ற கேமுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாத, அடுத்தவங்கள வந்துட்டு டீக்ரேட் பண்ணாதன்றதான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப இன்னைக்கு பார்த்தோம் ஹரிஷ், வெறும் நாமினேஷன்ல போச்சு. அந்த நாமினேஷன் இதுல வந்துட்டு ரொம்ப டைரக்ட் நாமினேஷனா இருந்தது, ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்குதான் பவித்ரா மேடம்க்கு வந்துட்டு தான் எதுக்குமே இல்லைன்றத வெளியில சொல்றத, அது சொன்னாலும் ஏத்துக்கிற பக்குவத்துல அவங்க இல்ல, சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆயிடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருந்தது? ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் ஓப்பன் நாமினேஷன் பண்ணிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆளுங்கள்லாம் உள்ள வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக் யாரெல்லாம் வந்து நாமினேஷனுக்குள்ள வரலையோ இந்த வீக் அவங்க எல்லாம் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அந்த 70% ஓட்டு ஒரு 5 பேரை வாங்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 30% ஓட்டுல தான் வந்து யார் வந்து வெளியில போறாங்கன்னு தெரிய வரப்போகுது. பட் வந்து பவித்ரா விஷயத்துல பவித்ரா அங்க ஒண்ணுமே பண்ணல, அதுதான் உண்மை. அவங்க ஃப்ரம் த பிகினிங்கே வந்து கண்டென்ட்னு எதுவுமே கொடுக்கல. அந்த ராஜா ராணி டாஸ்க்ல கூட அந்த கேரக்டரா இருந்தாங்களே தவிர அந்த கேரக்டருக்கு உண்டான கண்டென்ட்னு எதுவுமே அவங்க கொடுத்த மாதிரி நான் தரல. இந்த கேரக்டரா இருக்கிறதுக்கு அவங்க எஃபர்ட் போட்டாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கேரக்டருக்கான கண்டென்ட்னு எதுவுமே அவங்க கொடுக்கல, அதுதான் வந்து இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் அவங்க எதுவுமே பண்ணலங்கிறத சுட்டி காட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சௌந்தர்யா வந்து அதைத்தான் சொல்றாங்க, நீ வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கீங்கிறதெல்லாம் சுட்டி காட்டும் போது கோவம் வருதுன்னா அது நீங்க மாத்திக்கணும்னு அர்த்தம். மாத்திக்க முடியல அப்படின்னா மாத்திக்க முடியலன்னு சொல்லிடலாம். அது வந்து வெளியில 4 பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்ல இருக்காங்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் சரியா போயிடும் அப்படின்னா அது இவங்க ஃபேன் பேஸ வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியும் இருக்கு, வெளியில பாக்குற மக்கள்கிட்டயும் அது வந்து வேற மாதிரி போர்ட்ரே ஆகுது. அதுதான் இப்ப அப்ப வெளியில இருக்கிற மக்கள்களெல்லாம் நீ தப்பா பேசுறியா, அப்படித்தானே ஆகுது அது. இப்ப எல்லாரும் இப்போ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் வந்துட்டு சௌந்தர்யா பைசா கொடுத்துட்டு பேச சொல்லி எல்லாம் சொல்லல இல்ல, மத்த ஃபேன்ஸுங்க எல்லாம் ஓட் போடுறாங்க, எல்லாருக்கும் வந்துட்டு நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், 200 ரூபாய் கொடுக்குறேன், ஓட் போடுங்கன்னு யாருக்கும் சொல்லல. எதுக்கு போடுறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு ஹரிஷ், இந்த இதுக்கு வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க, பேராசூட் ப்ரொமோஷனுக்கு, அந்த அந்த குழந்தை வந்திருந்தா அவகிட்ட எல்லாம் கேக்குறாங்க, நீ பிக் பாஸ் எல்லாம் பாத்தியா அப்படின்னு எல்லாம் கேட்டாக்க, அது ஜஸ்ட் வழுக்கிட்டு அப்பப்ப பாக்குவேன்னா, அந்த பையனும் நான் பார்த்தது இல்ல பட் அப்பப்ப பாக்குவேன். இதுல அந்த பொண்ணு கேட்காமயே ஒரு வார்த்தை சொல்லுச்சு, எங்க பாட்டிக்கு சௌந்தர்யானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுச்சு. இப்ப அவங்க பாட்டியை என்ன ப்ரொமோட் பண்றதுக்காக வந்துச்சு அந்த பொண்ணு இல்ல, எல்லாருக்கும் சௌந்தர்யா பிடிச்சிருக்கு. அப்ப நீ பிடிச்சவங்களெல்லாம் நீ தப்பா பேசுறியா, நீ எதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுறப்பதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே குறையுது. அந்த வார்த்தைகளை விடாதீங்கன்றதான் நம்ம சொல்ல வரோம் நம்ம இங்க. சோ ஃபைனலி வந்துட்டு இப்ப இன்னைக்கு ஏதோ கோஸ்ட் டாஸ்க் குடுக்குறாங்க போல இருக்குது. ஏற்கனவே எல்லாம் பேயாட்டம் தான் பிச்சுக்குதுங்க, இது இன்னைக்கு என்ன பிச்சுக்க போகுதுங்கன்றது தெரியல. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியில வந்தா மட்டும்தான் அது வந்து கண்டென்ட்டா வெளியில வரும், இல்லைன்னா அது வந்து வெளியில வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அவங்க வந்து இன்னும் கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ஸும்.
சௌந்தர்யா, முத்துக்குமார், ஜாக்லின், அது இந்த 3 பேர், ஜெஃப்ரி, 4 பேரை தாண்டி மத்த எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. தீபக் கூட ஓரளவு பெட்டரா தெரியுறாரு எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த 5 பேர் தான் வந்து ஓரளவு வெளியே தெரியுறாங்க. மத்த எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோன்குள்ள இருக்காங்க. யாரையும் நம்ம பகச்ச கூடாது, யாரையும் நம்ம வந்து தப்பா பேசிடக்கூடாதுங்கிற ஒரு இதுல போறாங்க. நீங்க வெளியில போய் ஒன்னும் டச்ல இருக்க போறது கிடையாது. ஒன்னும் கிடையாது. என்ன போன வேகத்துக்கு ஒரு 4 போட்டோ எடுத்து போட போறீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு டச் இருக்க போறது கிடையாது. எதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்ன எப்படி கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்காத வரைக்கும் நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டிவிட்டி டீம் கொஞ்சம் இதை யோசிச்சு பண்ண பெட்டரா இருக்கும். அவங்களுடைய டாஸ்க் எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க வந்து டாஸ்க் கொடுக்குற விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே இப்ப நல்லா மாத்திருக்காங்க. பட் நீங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சே ஆகணும். இல்லைன்னா இது ஷோ பாக்குறதுக்கே ஃபர்ஸ்ட். ஏன்னா எனக்கு டிஆர்பி லாஸ்ட் வீக் வந்து 3.88 வீக்கெண்ட் டிஆர்பி 3.88, வீக் டேஸ்ல 3.22. அந்த 3 to 4க்குள்ளதான் அப்படியே தான் இருக்கு டிஆர்பி. அதுல இருந்து ஏறவும் மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது, இதுலதான் போயிட்டு இருக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸ்ல பார்க்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க வீக்கெண்ட்ல வந்து 3.88 4.5 வரைக்கும் கொண்டு வந்துடலாம் நீங்க வீக்கெண்டுக்கு. வீக் டேஸ்லயும் பார்க்கணும். வீக் டேஸ்லயும் பார்க்கணும்னா நீங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகணும். அங்க நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து டாஸ்கை நீங்க கிரியேட்டிவா கொடுத்தாலும் அங்க வேலை அங்க கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதுதானே பிரச்சனை. அவங்க கிட்ட அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு விட்டாதான் அந்த கண்டென்ட் வெளியில வரும். கம்ஃபர்ட் ஜோனை உடைக்காம வெளியிலே வராது. கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். நான் அதை கிரியேட்டிவ் டீமுக்கு ரொம்ப கோரிக்கையா வச்சுக்கிறது ஒரு விஷயம். நீங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சுடுங்க. விழுந்தா யார் யார் முன்னாடி என்னன்னு பேசினாங்கிறதெல்லாம் வந்து தாராளமா கொண்டு வந்து காட்டுங்க. அந்த எலி ஸ்கிரீன் அந்த டாஸ்க் வந்து அப்படியே யார் என்னென்னலாம் பேசினாங்கிறத காட்டுங்க. அதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கம்ஃபர்ட் ஜோன் உடையும். நீ எப்படி என்னை பத்தி இப்படி பேசலாம், நீ எப்படி என்னை பத்தி இப்படி பேசலாம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. அப்பதான் கம்ஃபர்ட் ஜோன் உடையும். அதான் அதெல்லாம் மாறும். கண்டிப்பா ஹரிஷ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்துட்டு இப்ப லாஸ்டா தீபக்கோட கேப்டன்சி சூப்பர்பா இருந்தது. அதுல வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவ்வளவு அழகா இருந்தது. கிரியேட்டிவ் டீமுக்கு வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு கிரியேட்டிவ் டீம் அவங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப 2 வாரமா எவிக்ஷனே வந்துட்டு கிரியேட்டிவ் டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி கிட்ட அதையும் விடுறதில்ல. சோ எதுக்குமே இல்ல விஜய் சேதுபதி அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு அவரை ரிமூவ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இந்த வடிவேலு, செந்தில், கவுண்டமணியும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்குனா நீங்க அந்த தொகுப்பாளர் இதுவை கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஏதோ அவங்கனால முடிஞ்ச ஒரு காமெடியாச்சும் பண்ணிட்டு போவாங்க. இது ஏன்னா இப்போ ஒரு எவிக்ஷன் ஒண்ணுதான். கமல்ஹாசன் சார் இப்படி திரும்பி அந்த கார்டை எடுத்து இப்படி பண்றப்போ இருக்கிற அந்த ஒரு எல்லாருக்கும் அந்த ஹார்ட் பீட் இருக்கும் பாரு, அப்படி இருந்தது. இப்போ ஒண்ணுமே இல்லை. அந்த கார்டுக்கு வேல்யூ இல்லாமயே போயிடுச்சு. அந்த கார்டு ஒண்ணுதான் பேசுச்சு, அந்த கண் பேசுச்சு. எதுவுமே இப்ப இல்லாம டம்மி ஆக்கிட்டு இதுல பத்தாததுக்கு இப்ப கிரியேட்டிவ் டீமே வந்துட்டு எவிக்ஷன் ப்ராசஸும் எடுத்துக்கினாச்சு. இவர் எதுக்கு சும்மா வராரு? அது பாட்டுன்னு அது போகட்டும். யாருன்னா இப்ப இந்த காமெடி பண்றதுக்கு வடிவேலு, கவுண்டமணி அந்த மாதிரி யாரையாச்சும் கொடுத்துட்டு பண்ணுங்கன்றதுதான் நாங்க ரிக்வெஸ்டா வைக்கிறோம். இந்த சீசன் ஹாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பேசியிருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த சீசன் முடிவு வரைக்கும் அவர்தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அதை மாற்ற முடியாது. கமல் அவர்கள் நெக்ஸ்ட் சீசன் வந்துருவாருன்னு தான் தகவல் இருக்கு. அவருடைய மக்கள் நீதி பார்ட்டி அலுவலகம் அதான் சொல்றாங்க. பார்ட்டியோடைய செக்ரட்டரியில இருந்து எல்லாரும் தான் சொல்றாங்க. இல்ல இவரு எதுவுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா சாச்சனாக்கு நீங்க பண்றது ரொம்ப கேவலமான விஷயம். அந்த பொண்ணோட கரியரை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணோட இமேஜை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு சோசியல் மீடியால இவ்வளவு கெட்ட பேர் வந்ததுக்கு முக்கிய ரீசன் விஜய் சேதுபதி மட்டுமே. இதுல இன்னொரு பியூட்டி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். வேற மாதிரி நான் பாக்குறேன். கமல் அவர்கள் இப்ப வந்து ஸ்ருதிஹாசனே அந்த இடத்துல இருந்தாலும் கமல் அவர்கள் அதை வந்து கண்டுக்க மாட்டாரு. ஸ்ருதி அவங்களுடைய கேம் ஆடணுங்கிறதான் பாப்பாரே தவிர கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஸ்ருதியை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கவே மாட்டாரு. அவங்க கேம் ஆடணும். அப்பதான் அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட கேம் புரியும்னு பாப்பாரு. கண்டிப்பா. சொந்த மகளுக்கே வந்து கமல் அப்படிதான் பாப்பாருங்கிறப்போ இந்த இடத்துல நீங்க வந்து சினிமாவில அப்பா பொண்ணா நீங்க இருந்தீங்கிறதுக்காக நீங்க எப்படி பண்றீங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது எந்த வகையில போகும் அப்படின்னு எனக்கு தெரியல.
இல்ல இது எல்லாம் கூட டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹரிஷ். ஒரு சீப்பஸ்ட் ஒண்ணு நடந்தது நேத்து இதுல ஷோல. ஒரு லேடி கிட்ட மைக்க கொடுத்துட்டு, என்னதான் நீங்க வந்துட்டு மகாராஜால அப்பா பொண்ணா நீங்க வந்துட்டு நடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீங்க எதுவுமே பண்றது இல்ல, மீன்ஸ் பார்ஷாலிட்டி காட்டுறது இல்லன்னுட்டு சொல்ல வச்சாங்க பாரு. இத விட கேவலம் விஜய் சேதுபதிக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உறுத்துது, உங்களுக்கு குத்துது, அததான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் எல்லாரும் யாரும் முட்டாள் கிடையாது, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த அம்மாக்கு இப்ப எல்லாரும் கேக்குறது என்ன, அந்த அம்மா எவ்வளவு காசு வாங்கினாங்கன்றதான் கேக்குறாங்க. என்ன கேவலமான ஒரு விஷயம். நீங்க எதுக்கு நீங்க ஆடியன்ஸ் கிட்ட மைக்க கொடுத்துட்டு அதை பேச வைக்கிறீங்க? It was really worst and cheapest thing what they did yesterday. So let's finish செட் with பண்ணி this. பண்ணிருக்காங்க. பட் செட் பண்ணி பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் கண்டிப்பா. அவுட் ஆகல. ஏன்னா நீங்க வந்து நீங்களா அந்த கேள்வி கேட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஆமா. சோ லெட்ஸ் see இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. எப்படியே கேப்டன்ஷிப் ஜெஃப்ரி எடுக்க போறாரு. இந்த அம்மா கூட ஹெல்ப் வைஸ் கேப்டன் எதனா வராங்களா என்னன்றத பாக்கலாம். கோஸ்ட் இது இருக்கு. சோ என்ன நடக்குதுன்றத பாப்போம். யார் யார இது பண்ணிக்கிறாங்க, இல்ல அட்லீஸ்ட் இவ்வளவு இதுக்கு அப்புறமாச்சும் வந்துட்டு அந்த வேர்ட்ஸுங்க, அந்த பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பாக்குறாங்களா என்னன்றத பாப்போம். மரேஷ் பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.